Good morning students. Class 10th standard subject social geography. நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து யூனிட் 7 human geography of Tamil Nadu. Okay. Human geography refers to the study of ways of development of human societies and their cooperation in relation to their physical environment. This chapter focuses on the distribution, characteristics and illustration of different resources in Tamil Nadu. ஓகே நாம் இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், லேண்ட்ஸ்கேப், இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் என்ன, அதனுடைய அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே தமிழ்நாட்டினுடைய கம்ப்ளீட் லொக்கேஷன், கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, த வேர்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் derived from the Latin word ager and cultura, which means field and growing. Agriculture is a practice of farming that includes the cultivation of crops, rearing of animals, birds, forestry, fisheries and other related activities. Agriculture is the major occupation in Tamil Nadu. Agriculture has been the mainstay of the state's economy since independence, with more than 65% of the population depends upon this sector for their living. Agriculture provides employment for rural people on a large scale. There is a strong link between agriculture and economic growth. Agriculture constitutes about 21% of the state's economy. However, it fluctuates from one year to another. Paddy, millets and pulses are the principal food crops of the state. Sugarcane, cotton, sunflower, coconut, cashew, chilies, gingerly, groundnut, tea, coffee, cardamom and rubber are the major commercial crops. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நான் சொன்னேன், அக்ரிகல்ச்சரை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னேன். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்களா, பேசிக்கலி இட்ஸ் எ லாட்டின் வேர்ட். ஓகேவா, இது வந்து நம்மளுடைய இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது, லாட்டின் வேர்ட். அதாவது அகர் அண்ட் கல்ச்சரா அப்படின்னு மீனிங். அகர் அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். கல்ச்சரா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா க்ரோயிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஃபீல்டு அண்டு க்ரோயிங். அக்ரிகல்ச்சர்னா என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபீல்டு அண்டு க்ரோயிங் அப்படின்னு சொன்னோம். ஓகே, இந்த அக்ரிகல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்னத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு. அப்புறம் ரியரிங் ஆஃப் அனிமல்ஸு, கால்நடைகளை வந்து மேய்க்கிறதுக்கு. பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட்ரி, பறவைகள் வந்து தங்கக்கூடிய சரணாலயங்களாக இருக்குது. ஃபிஷரிஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், மீன்பிடி தொழில், இது எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்னா ஒரு பேசிக்காக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மேஜர் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் இஸ் த மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய முதன்மையான தொழில், வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னு சொன்னால் எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா, அதாவது 65% பாப்புலேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா அக்ரிகல்ச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா ரூரலில் இருக்கிறவங்க, கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏற்படுத்தி கொடுக்குது. அது மூலமாக நமக்கு என்ன பண்ணுது, இந்த லிங்க் பிட்வீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அது மூலமாக ரூரலில் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. வருமானம், இன்கம் கிடைக்கிறதுனால என்ன ஆகுது, எக்கனாமியோட அது என்ன ஆகுது அப்படின்னா லிங்க் ஆகுது. ஓகேவா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம ஜிடிபியில் வந்து கால்குலேட் பண்ணலைனாலும் அந்த அக்ரிகல்ச்சர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 21% ஆஃப் த ஸ்டேட் இந்த அக்ரிகல்ச்சர் எவ்வளவு நமக்கு வந்து ஒரு இன்கம்மை வந்து கிரியேட் பண்ணுதுன்னா பாருங்க, அக்ரிகல்ச்சர் கான்ஸ்டிடியூட்ஸ் அபவுட் 20% ஆஃப் த ஸ்டேட்ஸ் எக்கானமி. நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய எக்கனாமியை பார்த்தீங்கன்னா 21% என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே, தமிழ்நாட்டில் என்னென்ன மேஜர் கிராப்ஸ் என்னென்ன விளையுதுன்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாடி, மில்லட்ஸ், தானியங்கள், சிறுதானியங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நேம் தான் மில்லட்ஸ். பல்சஸ், பருப்பு வகைகள் அண்ட் பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அதாவது நம்ம ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய ஃபுட்டு, நம்மளுடைய உணவுக்கு எது தேவையோ அந்த உணவுகளை என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மூலமாக உற்பத்தி செஞ்சுக்கிறோம். ஓகேவா, அது மூலமாக என்ன பண்ண நம்ம நல்ல ஒரு இன்கம்மையும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்கம்மையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், இன்கம்மையும் நம்ம ஈட்டிக்கிறோம்.
அதே சமயத்தில் நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய எக்கானமியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெவலப் பண்ணுறோம். அதாவது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்குதுன்னு சொன்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வேலை வாய்ப்பு தன்மையும் என்ன பண்ணுது அப்படின்னா ரூரல் சைட் கிராமப்புறங்களில் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பார்ட் தட் இதை தாண்டி இன்னும் என்னென்ன இங்கே தமிழ்நாட்டில் விளையுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, சுகர் கேன், காட்டன், சன்ஃப்ளவர், கோகனட், கேஷ்யூ, சில்லிஸ், ஜிஞ்சிலி, கிரவுண்ட், டீ, coffee, cardamom and rubber. These are all the major plantation crops and also the commercial crops. Okay, plantation crops என்ன அர்த்தம், மலைகள்ல விளையக்கூடிய பயிர்கள் பிளஸ் வந்து கமர்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம், பணப்பயிர்கள். ஓகேவா, எதெல்லாம் பணப்பயிர்கள், கேஷ்யூ, அதாவது கமர்ஷியல் கிராப்னு சொல்லக்கூடியதெல்லாம் எது, கிரவுண்ட், கேஷ்யூ நட் அண்ட் சுகர் கேன், இந்த டெர்மரிக், இது எல்லாமே பார்த்தீங்களா கமர்ஷியல் கிராப்ஸ் தான், பணத்தை நமக்கு வந்து தரக்கூடிய ஒரு பயிர் வகைகள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஜியோகிராஃபிக்கல் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். லேண்ட் ஃபார்ம், கிளைமேட், சாயில் அண்ட் இரிகேஷன் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் டிட்டர்மைன் த growth ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சரை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எது, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கிறோம், லேண்ட் ஃபார்ம் நில அமைப்பு, செகண்ட் கிளைமேட், ஓகே இந்த செகண்ட் கிளைமேட் கரெக்டாக இருக்கணும், தேர்டு சாயில் மண் வளம், ஓகேவா, அண்ட் இரிகேஷன், இதை தாண்டி பாசன வசதி, இது நாலும் சரியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை வந்து நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட் ஃபார்ம். தமிழ்நாடு இஸ் a land of diverse landscape comprising of hills, plateaus and plains. Among them the plains are most suitable for agriculture. The plains with alluvial soil enhances agricultural productivity. Example, plains of Kaveri. Agriculture is the plateau is moderate and is poor on the hills. Okay, land form, நம்ம தமிழ்நாடினுடைய land form எப்படி இருக்கு, it's a land of diverse landscape தான். ஓகேவா, எப்படி இந்தியாவுடைய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, டைவர்ஸ் லேண்ட்ஸ்கேப், த சேம் லேண்ட்ஸ்கேப் தான் எதுலையும் இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. ஓகேவா, இதுலயும் என்னெல்லாம் இருக்கு, கம்ப்ரைசிங் ஆஃப் ஹில்ஸ் ஆல்சோ தேர் அண்ட் பிளாட்டியூஸ், பிளைன்ஸ், இது மூணுமே இருக்கு, சமவெளிகளும் இருக்கு, பிறபூமிகளும் இருக்கு, அப்புறம் என்ன சொல்றோம், மலைகளும் இருக்கு. இது மூணுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா, பிளைன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு எப்படி இருக்கு, நமக்கு மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு. ஓகேவா, பிளைன்ல நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா ரீஜன். ஓகே, இந்த காவிரி டெல்டா ரீஜன் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம், பிளைன்ஸ் தான், சமவெளி தான். அந்த சமவெளிகளை நம்ம என்ன பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரை வந்து நல்லா நம்ம சூப்பராக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஹில்ஸில் பார்த்தீங்களா, ஹில்ஸ்லேயும் டீ, காஃபி, அப்புறம் அந்த பெப்பர், இந்த கோடமாம், அந்த ஸ்பைசஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறோம், அதுவும் நம்ம ஓரளவுக்கு நல்லா அக்ரிகல்ச்சர் நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா, சரி, ஹில்ஸ்லேயும் அதாவது புவர், அந்த ஹில் ஏரியாஸ்ல கொஞ்சம் புவரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளைமேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாடு இஸ் situated in the tropical zone which is nearer to the equator. The state experiences a tropical climate, hence the temperature in Tamil Nadu is relatively high almost throughout the year. So only the tropical crops are cultivated. Water is another limiting factor of agriculture. Northeast monsoon is the major sources of rainfall for Tamil Nadu. Therefore, the major cropping seasons begins with this season. The rainfall in this season and the irrigation facilities affect agriculture to a large extent. Okay, தமிழ்நாடு நெக்ஸ்ட் பார்த்தீங்களா கிளைமேட். தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா இது எதுக்கு பக்கத்தில் சிச்சுவேஷன், டிராபிக்கல் ஜோன். ஓகே, அதாவது வெப்பமண்டல பகுதியில் தான் என்ன இருக்கு, தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. இட்ஸ் வெரி க்ளோஸ்லி டு த ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டருக்கு எப்படி இருக்கும், நாம ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். இட்ஸ் நியரர் டு த ஈக்குவேட்டர், நிலநடுக்கோட்டுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறோம். ஓகேவா, அதனால எப்படி இருக்கு, த ஸ்டேட் எக்ஸ்பீரியன்சஸ் விச் டைப் ஆஃப் கிளைமேட், டிராபிக்கல் டைப் ஆஃப் கிளைமேட், வெப்பமண்டல பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா, அப்போ அதாவது எப்படி இருக்கு தமிழ்நாட்டில், ரிலேட்டிவ்லி த டெம்பரேச்சர் இஸ் வெரி ஹை. ஓகேவா, ஹையா இருக்கு, ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கு த்ரூ அவுட் த இயர். இயர் ஃபுல்லா எப்படி இருக்கு, த டெம்பரேச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் ஹை த்ரூ அவுட் த இயர். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ கிளைமேட் அதாவது அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான கிராப்ஸ் இதை நம்ம என்ன பண்ண முடியும், கல்டிவேட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஒன்லி த டிராபிக்கல் கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிராபிக்கல் அது என்ன, நம்ம வெப்பமண்டல காடுகளில் என்ன விளையுமோ அதை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேவா, சரி, அது இதுதான் என்ன பண்ணுதுன்னா வாட்டர். அடுத்து பார்த்தீங்களா, வாட்டர் இஸ் அனதர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இந்த தண்ணியும் என்ன பண்ணுது அப்படின்னா அனதர் ஃபேக்டர்ஸ், அந்த வந்து என்னது அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு இன்னொரு ஒரு காரணியாகவும் அதுவுமே செயல்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்.
அடுத்து தமிழ்நாடுல பாத்தீங்களா டூ டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை நம்பி தான் இருக்காங்க. ஒன் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், அனதர் ஒன் பாத்தீங்களா சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல பாத்தீங்களா என்ன அந்த டைம்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காவிரி டெல்டா ரீஜன் சைட்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா பெனிஃபிட்டையும் கொடுக்குது, ஆஸ் வெல் அஸ் சஃபரையும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அந்த ரெயின்ஃபால் இன் தி சீசன் அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அஃபெக்ட் அக்ரிகல்ச்சர் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஸோ தட் இதனால என்ன பண்ணுது அப்படின்னா அக்ரிகல்ச்சரை வந்து இது அஃபெக்ட் பண்ற ஒரு லார்ஜ் எக்ஸ்டென்டாகவும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இருக்கு. Soil. Next topic, soil. Soil is one of the most essential elements of agriculture. It provides essential minerals or nutrition for the growth of crops and vegetation. The region of river valleys and the coastal plains are the most agriculturally productive regions of the state as they are covered with fertile alluvial soil. Okay. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்குறோம், சாயில், மண் வகைகள். நம்ம லாஸ்ட் லெசன்லயே தமிழ்நாட்டில் என்னென்ன மண் வகைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பார்த்துருக்குறோம். 5 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் பார்த்துருக்குறோம். என்னென்ன சாயில் பார்த்தோம், ரெட் சாயில், அலுவைல் சாயில், லேட்ரைட் சாயில், அப்புறம் என்னென்னலாம் பார்த்தோம், டெசர்ட் சாயில். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த சாயில் வந்து முக்கியமான வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு பேசிக் எலிமெண்ட்ஸாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தீங்களா சாயில் தான். ஒரு மண் வளம் நல்லா இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சரை வந்து செய்யவே முடியும். ஓகேவா, அதே நேரத்தில் ஒரு வீடு கட்டணும், ஒரு பில்டிங் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா கூட அதுக்கு கூட நம்ம என்ன பண்ணியாகணும், சாயில் டெஸ்ட் எடுத்தாகணும். அதுக்கும் அந்த சாயில் வந்து கரெக்டாக சூட்டபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பில்டிங்கை கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அப்போது பில்டிங் கட்டுறதுக்கே நமக்கு சாயில் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் தேவைப்படும் பொழுது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், சாயில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா, சாயில் நல்லா இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாக என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்கும் அப்படின்னா அலுவைல் சாயில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்டீரியர் உள்ளுக்குள்ள இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்ல என்ன சாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கும், சில இடங்கள்ல வந்து பிளாக் சாயில் இருக்கும், லேட்ரைட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஏரியாஸ்ல மட்டும்தான் இருக்கும். செலைன் சாயில் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், வேதாரண்யத்துல மட்டும்தான் பார்த்தோம். ஏன்னா சுனாமி வந்ததுக்கு அப்புறம் செலைன் சாயில் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்துருக்குறோம், டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். அப்போ நம்ம இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாயிலுடைய வளங்களை வச்சு நம்ம என்ன எப்படி எல்லாம் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் அண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் இன் தமிழ்நாடு. ஃபார்மிங் டைப் பாருங்க, சப்சிஸ்டன்ஸ் type, farming type, intensive agriculture, area practice all over Tamil Nadu with a few expectation. The subsistence intensive agriculture அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சில இடங்கள்ல மட்டும் few exceptions, சில இடங்கள்ல மட்டும் என்ன பண்ண சில தவிர்க்க முடியாத காரணங்கள். ஓகேவா, அந்த காரணங்களுக்காக சில இடங்கள்ல மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல. நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், சப்சிஸ்டன்ஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டைப் ஆஃப் ஃபார்மிங் அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர், hill slopes of eastern and western Ghats. இந்த பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னன்னா மலை பகுதிகளை ஹில்லி ஏரியாஸ் அதாவது மலைகளுடைய ஸ்லோப்ல நம்ம ஸ்டெப் கல்டிவேஷன்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த அந்த மலையினுடைய ஸ்லோப் ஹில்ஸுடைய ஸ்லோப்ல நம்ம பண்ணக்கூடிய அக்ரிகல்ச்சர் தான் என்ன டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ்னா பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். இது எங்க நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய ஹில் ஸ்லோப்ஸ்ல. நெக்ஸ்ட் மிக்சட் ஃபார்மிங். ஓகேவா, ரெண்டும் கலந்தது, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி அண்ட் தென்பெண்ணை. ஓகே, இந்த மிக்சட் ஃபார்மிங் நம்ம எங்க கலப்பு, ஓகேவா, எங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் காவேரி கரையினுடைய ஓரங்கள்ல, அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆறு எங்கெல்லாம் பாயுதோ அந்த இடங்கள்ல மிக்சட் ஃபார்மிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி அதாவது வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டைப்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த பேடி, சுகர் கேன், அந்த பிளான்டியன் இதையெல்லாம் என்ன பண்ணுவோம், கல்டிவேட் பண்ணுவோம். ஓகேவா, அந்த வாட்டர் இல்லாத டைம்ல ட்ரைன் ஏரியாவா இருக்கக்கூடிய டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மில்லட்ஸ் அந்த கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு என்ன பண்ணிடுவோம் போயிடும். அந்த ஈரப்பதங்கள்ல மட்டுமே வளரக்கூடிய என்னென்ன பயிர்கள் வந்து வளருதோ அது டைப் ஆஃப் ஃபார்மிங் என்ன பண்ணுவோம் மாத்திக்கும். ஓகே, இதுக்கு நேம் தான் என்ன சொல்ல மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா இரிகேஷன் நம்ம வந்து என்ன பண்றோம், நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த காவேரி டெல்டா ரீஜன், காவேரி தென்பெண்ணை பாலாறு இந்த
ஆறுகள் பாயக்கூடிய இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இரிகேஷன் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேங்க் தான், கிணற்று நீர் பாசனம் தான் நமக்கு அதிகமாக நம்ம வந்து ஃபாலோ பண்றது. ஓகே, ஸோ மான்சூன் ரெயின்ஃபால் இன் த ஸ்டேட் இஸ் ஹைலி irregular. So further it is seasonal. Hence irrigation becomes necessary for successful cultivation of crops in the state. In the dry regions, rain-fed crops are cultivated. நமக்கு நல்லா தெரியும் மான்சூன் ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடையாது, பருவமழை நம்ம நம்பி எதையுமே செய்ய முடியாது. சில நேரங்களில் பருவமழை நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெயின்ஃபால் மான்சூன் ரெயின்ஃபால் கரெக்டான தருணங்களில் சில நேரங்களில் நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைச்சிரும். நிறைய டைம் என்ன பண்ணும், ஒன்று அந்த மான்சூன் சீசனை தாண்டி மழை நமக்கு கிடைக்கும், ரெயின்ஃபால் கிடைக்கும், இல்லை அப்படின்னா பிஃபோராக கிடைச்சிரும். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன அது நமக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த பருவத்தில் அதாவது என்ன சொல்கிறோம் அந்த டைமில் நம்ம செய்யக்கூடிய கல்டிவேஷன் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அந்த டேர்ம் தவறி செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா ஈல்டிங் நமக்கு அதிகமாக கிடைக்காது, மகசூல் அதிகமாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த சீசனல் ரெயின்ஃபாலை நம்பி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பார்ட் தட் அதையும் தாண்டி என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவாக சில அக்ரிகல்ச்சர் டைப் அந்த ஃபார்மிங்கையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் ரெகுலராக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருக்குது, TRRI, Tamil Nadu Rice Research Institute is an Indian research institute working in the field of rice under Tamil Nadu Agricultural University, TNAU. It is situated at Adudurai in Tanjavur district. It was established in April 1985 in TNAU. ஓகே, அது தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல சொல்கிறோம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆடுதுறையில் என்ன இருக்குன்னா தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரை பற்றி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணி ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரிசா வந்து என்ன சொல்கிற ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா அப்படிலாம் சொல்கிறேன், அதிகமாக அரிசி விளையிற இடம் எது, ஒரிசா. அந்த கொனார்க் டெம்பிளை என்ன சொல்கிறாங்க, டெய்லி அந்த கொனார்க் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த காடுக்கு என்ன பண்ணுவாங்களாம், தினசரி என்ன அதாவது என்ன அரிசி விளையுதோ அந்த அரிசியை தான் சமைப்பாங்களாம், பொங்கல் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பண்ணுவாங்க. அப்போ 365 நாள் பார்த்தீங்கன்னா 365 வகையான நெல் அந்த நெல்லிருந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமிக்கு வந்து நெய்வேத்தியமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000க்கு மேற்பட்ட என்ன இருக்கு, பேடி நெல் வகைகள் வந்து இங்கே இருக்கு. இது எல்லாம் எங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆடுதுறை தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா என்ன பண்றோம், ரொம்ப குறுகிய காலத்தில் நமக்கு அதிகமான ஈல்டிங் கிடைக்கக்கூடிய ரைஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரைஸ்ல வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது உணவு உற்பத்தியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தண்ணீரை உடைஞ்சிருக்கோம், நமக்கு போக எக்ஸஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண நம்மளே நிறைய நியூஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நிறைய அங்கங்கே வந்து சேமிப்பு கிடங்களை வந்து எக்ஸஸாக இருக்குது, இடம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலமாக நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, மோர் தென் 1000 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம பார்த்தது வந்து நம்ம ஒரிசாவை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ்லேயே வந்து 365 டேஸுக்கும் ஒவ்வொரு ரைஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. தமிழ்நாட்டில் அதை விட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 வகையான நெல் பயிர்களை என்ன பண்ணுறோம் தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிராப்பிங் சீசன் பாருங்க, சொர்ணவாரி, இதை வந்து சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொர்ணவாரி டைமில் என்னென்ன நம்ம வந்து எந்த டைம்ல வந்து இந்த சொர்ணவாரிக்கு நம்ம என்ன பண்ணணும், விதைகளை வந்து தூவணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. ஏப்ரல் மே, ஹார்வெஸ்டிங் டைம் எப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர். மேஜர் கிராப்ஸ் என்ன மில்லட்ஸ் அண்ட் காட்டன். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சித்திரை பட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சொர்ணவாரி. இந்த சித்திரை மாதம் என்ன பண்ணோம், ஒரு லிட்டில் ரெயின்ஃபால் இருக்கும். இந்த ரெயின்ஃபாலை நம்ம என்ன பண்ணுறோம், நிலங்களெல்லாம் விழுதுருவோம். ஏப்ரல் மே மாதம் அப்பயே நம்ம என்ன பண்ணோம், சீட்ஸ் அது விதைகளை எல்லாம் தூவிடணும். அப்போ நமக்கு அந்த டைமில் நம்ம வந்து விதைகளை தூவி அறுவடை செய்கிறது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர். அப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, மில்லட்ஸ் அண்டு காட்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா சம்பா, ஆடிப்பட்டம். இந்த சம்பாங்கிறது 6 month கிராப்பிங். ஓகேவா, 6 மாதம் விளையக்கூடிய ஒரு வகை நெல். ஓகேவா, அப்போ இந்த சம்பா அப்படிங்கிறது எப்போனா ஆடிப்பட்டம், ஜூலை ஆகஸ்ட். இது எப்போ நம்ம ஹார்வெஸ்டிங் டைம்னா ஜனவரி அண்டு பிப்ரவரி. பேடி அண்டு சுகர் கேனுக்கு மோஸ்ட்லி என்ன வேணும் அப்படின்னா 10 month வேணும். பட் ஆனால் அது அதாவது வருஷத்துக்கு உண்டான ஒரு கிராப்ஸ் கிடையாது, 2 years கிராப்பிங். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சுகர் கேனை வந்து ஹார்வெஸ்டிங் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், ரோட்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டனிங் அப்படின்னா என்னன்னா அந்த கம்ப்ளீட்டாக சருகுகள் எல்லாத்தையும் திருப்பியும்
ஏரியா விட்டுட்டு தண்ணி விட்ட உடனே திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சுகர் கேன் இந்த இடத்துல அப்படியே என்ன பண்ண அப்படின்னா ஒரு கொத்து கொத்தா 4-5 எல்லாம் விளைய ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் இந்த ரோட்டரிங் வந்து 2 times or 3 times கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈல்டு வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம், நுவரை அப்படின்னு சொல்றோம். இது எப்போ நவம்பர் டிசம்பர். எப்போ ஹார்வெஸ்டிங் டைம்னா பிப்ரவரி மார்ச். அப்போ என்ன டைப் ஆஃப் மேஜர் கிராப்ஸ்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் அண்ட் வாட்டர் மில்லன். ஓகே, இந்த நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஷோயிங் பீரியட் அந்த டைம்ல வரக்கூடிய நுவரை அப்படின்னு சொன்னா ஹார்வெஸ்டிங் டைம் எப்படின்னா பிப்ரவரி மார்ச் சம்மர் சீசன்ல. அப்போ சம்மர் சீசன் நமக்கு என்ன அதிகமாக கிடைக்கும், ஃப்ரூட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ என்ன ஆகும், ரைட்னிங் அந்த பழங்கள் பழுக்கிறதுக்கு ஏற்ற தருணம் எது அப்படின்னா வெயில் சீசன், வெயில் காலமாக தான் இருக்கணும். ஓகேவா, அப்போ என்ன மந்த் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது பிப்ரவரி அண்டு மார்ச் அதிகமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், அப்புறம் குக்கும்பர் நமக்கே தெரியும் இல்லையா, வெள்ளரிக்காய், அப்புறம் வாட்டர் மெலன் இதெல்லாம் எப்போ கிடைக்குது அப்படின்னா இந்த நுவரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீசனில் தான் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்களா paddy. Paddy is the most important staple food crop of Tamil Nadu. Ponni and Kichadi Chamba are the major varieties of paddy grown in Tamil Nadu. About 3 million hectares of the state is under rice cultivation. Though it is cultivated all over Tamil Nadu, its cultivation is highly concentrated in Tanjavur, Tiruvarur, Tiruvallur, Kanjipuram, Viluppuram, Kudalur and Tirunelveli districts. It ranks third in the production of rice among the states of India. The delta region of river Kaveri, the undivided Tanjavur district is the major rice producing region of Tamil Nadu. So this region is rightly called as the granary of Tamil Nadu. Okay, நம்ம தமிழ்நாட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் வெரி மேஜர் கிராப்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்களா பேடி தான். ஓகேவா, இந்த பேடி விளையிறதுக்கு சூட்டபுளான கிளைமேட் இங்கே இருக்குது. எப்படி அப்படின்னா மோர் தென் ஒரு பேடி ஒரு இடத்துல வந்து நல்லா கல்டிவேட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் கிளைமேட் தேவைப்படுது அப்படின்னா மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது தேவைப்படுது. அந்த டைப் ஏன்னா நம்ம வந்து எதுக்கு நியராக இருக்கிறோம், ஈக்குவேட்டருக்கு ரொம்ப நியராக இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேடி விளையிறதுக்கு சூட்டபுளான கிளைமேட் இங்கே இருக்குது. அதோட அப்பார்ட் தட் அதுக்கேற்ற மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அந்த பேடி வந்து மேச்சூர்டு ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் அதுக்கு என்ன தேவை, வாட்டர் வந்து நீடடாக இருக்குது. அந்த வாட்டர் எப்படி இருக்கணும், ஸ்டாஜுனேட்டாக தண்ணி தேங்கி நிற்கணும். ஓகேவா, அது மேச்சூர் கண்டிஷனுக்கு வரும்பொழுது மட்டும்தான் என்ன இருக்கும், பேடிக்கு வந்து வாட்டர் வந்து தேவையில்லை. அப்போ அது எந்த சீசனில், இந்த மான்சூன் சீசனில் ரெயின்ஃபால் நமக்கு இருக்கும். அதுக்கு தாண்டி வந்து இரிகேஷன் நம்ம வந்து காவிரி டெல்டா ரீஜன் இந்த அதர் சோர்சஸ் மூலமாக நமக்கு எப்படி கிடைக்குது, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைச்சிருது. அப்போ மேஜர் கிராப்ஸாக எது தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பேடி தான். ஓகே, எவ்வளவு ஹெக்டார்ஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 3 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து பேடி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எஸ்பெஷலி என்ன ஏரியாஸ்னா தஞ்சாவூர், திருவாரூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கூடலூர் அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்த ரேங்க் பார்த்தீங்கன்னா தேர்டு. Okay, it ranks third in the production of rice among the states of India. First Orissa, second Andhra Pradesh, third பார்த்தீங்களா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரானரி ஆஃப் தமிழ்நாடு எது அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரானரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு எந்த பிளேஸை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா மில்லட்ஸ், பயிர் வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மில்லட்ஸ். Millets from stable food of nearly 1/3 of human population of Tamil Nadu. Sargam, jowar, solam, ragi, kelvaragu and bajra, kambu are the major millets. These are grown not only in the drier areas but also in the coastal plains. Sargam is grown in the Coimbatore Plateau and Kambam Valley. Ragi is grown in Coimbatore, Dharmaburi, Vellore and Kudalur districts. Bajra is mostly cultivated in Ramanathapuram, Tirunelveli, Karur, Perambalur and Salem districts. India observed 2018 as National Year of Millets. FAO has decided to observe 2023 as the International Year of Millets. மில்லட்ஸ் தானிய வகைகள், சிறு தானியங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்டேபிள் ஃபுட், தமிழ்நாட்டினுடைய ஸ்டேபிள் ஃபுட். நியர்லி 1/3 ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் பீப்புள் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மில்லட்ஸ் தான். என்னென்ன சொல்கிறாங்க, சர்க்கம், சோளம், கம்பு, ராகி இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ட்ரையர் சீசனில் மட்டும் வராது. ஒரு லிட்டில் ரெயின்ஃபால், ஓரளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய தருணங்கள்லையும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மில்லட்ஸ் வந்து நல்லா வந்து விளையும். எஸ்பெஷலி என்ன ஏரியாஸில் சொல்கிறேன்னா கோயம்புத்தூர் அண்ட் கம்பம் வேலி.
இந்த கோயம்புத்தூர் அண்ட் கம்பம் வேலியில எது அதிகமா இருக்கும் அப்படின்னா சர்க்கம். சர்க்கம்னா என்ன அப்படின்னா சோளம். ஓகேவா, அந்த சோளம்லயே பார்த்தீங்கன்னா 2-3 டைப் இருக்கும். சர்க்கம், ஜாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதையும் தாண்டி மெய்ஸ், மக்காச்சோளம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கோயம்புத்தூர் அண்ட் கம்பம் வேலி சைட்ஸ்ல விளையுது. ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட் ஆஃப் த தமிழ்நாடு எங்க எல்லாம் ரெட் சாயில், இந்த ரெட் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் ஃபார் மில்லட்ஸ். ரெட் சாயில் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த ஏரியாக்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மில்லட்ஸும் பல்சஸும் நல்லா வந்து என்ன பண்ண அப்படின்னா கல்டிவேட் நம்ம நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ராகி எங்க அதிகமா விளையுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, கோயம்புத்தூர், தர்மபுரி, வெள்ளூர் அண்ட் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். பஜ்ரா இஸ் மோஸ்ட்லி கல்டிவேட். பஜ்ராங்கிறது கம்பு. இது எங்க அதிகமான ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் எங்க அதிகமா விளையுது அப்படின்னா இந்த கம்பு. சரி, 2018ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவை வந்து நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படி இந்தியா அப்சர்வ் 2018 as a நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த வருஷம் மில்லட்ஸ் வந்து அதிகமான அளவில் விளைஞ்சிருக்கும். அப்போ அவங்க வந்து என்னவா அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். இந்த FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இந்த FAO அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2023 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பல்சஸ். பல்சஸ் என்ன சொல்லியிருக்கோம், பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்றோம். Pulses are the major source of protein. Bengal gram, black gram, green gram, cow beer and horse gram are the important pulses grown in Tamil Nadu. Pulses are grown in a wide range of climatic conditions, mostly in drier regions with or without irrigation. Mild cold climate and a low to moderate rainfall are best suited for these crops. Pulses serve as excellent fodder. Pulses are grown in almost all districts in the state except Chennai, Nilgiris and Kanyakumari. Coimbatore leads in the production of Bengal gram. Vellore and Kanyakumari districts produce red gram. Thiruvarur, Nagapattinam and Thoothukudi districts are the principal producers of green gram and black gram. Horse gram is widely cultivated in Dharmaburi and Krishnagiri districts. Okay. Pulses, பருப்பு வகைகள். இந்த பருப்பு வகைகள்லாம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து மேஜர் சோர்சஸ் ஆஃப் புரோட்டீன். நமக்கு வந்து புரோட்டீனை தரக்கூடிய உணவு வகைகளில் முக்கியமான இடத்த வந்து இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த பல்சஸ் தான். எஸ்பெஷலி என்ன சொல்றாங்க பாருங்க, பெங்கால் கிராம், பிளாக் கிராம், கிரீன் கிராம், கவுபியர், ஹார்ஸ் கிராம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பல்சஸ். இந்த பல்சஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் கல்டிவேட் பண்ற இது எல்லாமே நல்ல விளையுது. ஓகேவா, அதான் இம்பார்ட்டன்ட் பல்சஸ் க்ரோன் வெல் இன் தமிழ்நாடு. ஓகே, ரொம்ப அதிக அளவில் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விளையுது. இது விளையிறதுக்கு, அதாவது இது நல்லா கல்டிவேட் பண்றதுக்கு ஏற்ற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா, இது வந்து ட்ரையர் ரீஜன்ஸ்ல மட்டும் இது விளையிறது இல்லை. வித்தவுட், அதே மாதிரி வித்தவுட் இரிகேஷன், பாசன வசதி இதுக்கு தேவை அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட் என்ன சொல்ல, மானம் பார்த்த பூமின்னு சொல்லுவேன் இல்லையா, மழையை ரெயின்ஃபாலை நம்பி இந்த இதையெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண ஷோயிங் விதைச்சிட்டா அந்த ரெயின்ஃபால்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னா மண்ணினுடைய ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பல்சஸ் எல்லாம் என்ன ஆயிரும், நல்லா வெல் க்ரோன், நல்லா விளைய வந்து இது ஆரம்பிச்சிடும். ஓகே, இதுக்கு என்ன கிளைமேட் தேவைப்படுது பாருங்க, மைல்ட் கோல்ட் கிளைமேட் அண்ட் ஏ லோ டு மாடரேட் ரெயின்ஃபால். ஓகேவா, மைல்டு கூல் கிளைமேட், கொஞ்சமாக, அதாவது மைல்டு கூல் கிளைமேட் என்ன அர்த்தம், ரொம்ப கம்மியான ஒரு ஈரப்பதம், கூல் கிளைமேட்டாக இருந்தாலும் போதும். அதே மாதிரி லோ டு மாடரேட் ரெயின்ஃபால். ஓகே, மாடரேட் ரெயின்ஃபால் இருந்தாவே போதும் இதெல்லாம் விளையிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் பல்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எக்ஸப்ட் எங்கே தவிர சொல்கிறாங்க, சென்னை, நீலகிரி அண்டு கன்னியாகுமரி. ஓகே, இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸை தவிர மீதி எல்லா இடங்கள்லையுமே பல்சஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல வெல் க்ரோன். கோயம்புத்தூர் லீட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெங்கால் கிராம். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் கிராம் பச்சை பயிர்னு சொல்றேன் இல்லையா, இது அதிக அளவில் என்ன பண்ணுது அப்படின்னா விளையுது. வெள்ளூர் அண்ட் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிராம் வந்து நல்லா விளையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, கிரீன் கிராம், பிளாக் கிராம்லாம் எங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்களா கிரீன் கிராம், ரெட் கிராம், பிளாக் கிராம் இதெல்லாமே நல்லா விளையுது. ஹார்ஸ் கிராம், அதாவது கொள்ளு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், ஹார்ஸ் கிராம். இது எங்க அப்படின்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதிக அளவில், ஏன்னா இதெல்லாம் வந்து பனி, அந்த மிஸ்ட். ஓகேவா, அந்த மிஸ்ட்ல வந்து அந்த சீட் க்ரோத் ஆகிறதுக்கு மட்டும் ஈரப்பதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மிஸ்ட் பனியை நம்பியே இதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா நல்லா விளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான் ஆயில் சீட்ஸ். கிரவுண்ட் நட், ஜிஞ்சலி, கேஸ்டர், coconut, sunflower and mustard are some of the
oil seeds that are grown in Tamil Nadu. Apart from it, used in food preparation, it is used in industries as a lubricant, in the manufacture of varnish, soap, candles, cosmetics and pharmaceuticals. Groundnut is the major oil seed of the state. The cultivation of groundnut is mostly concentrated in Vellore, Thiruvannamalai, Viluppuram, Salem and Pudukkottai districts. It is also grown to some extent in Dharmaburi, Kudalur, Perambalur and Madurai. Erode, Ramanathapuram, Sivagangai and Virudhunagar districts are its minor producers. Coconut is grown in Coimbatore, Tanjavur and Kanyakumari districts. Oil seeds என்னது எண்ணெய் வித்துக்கள் அப்படினு சொல்றேன் இல்லையா, இதுதான் oil seeds. என்னென்ன இங்க தமிழ்நாட்டுல என்னெல்லாம் விளையுதுன்னா கிரவுண்ட்நட் என்ன அர்த்தம், கடலைக்கான்னு சொல்றேன் இல்லையா, அது ஜிஞ்சிலி எல், அடுத்து கோகனட் தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் சூரியகாந்தி, மஸ்டர்ட் கடுகு எண்ணெய், இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் நல்லாவே கல்டிவேட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி இதெல்லாம் என்ன ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, பெஸ்ட் லூப்ரிகன்ஸுக்காகவும் இதை என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். வார்னிஷ் தயாரிக்கிறதுக்கும் இந்த ஆயில் எல்லாம் என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சோப், கேண்டில்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் ஃபார்மாட்டிக்கல்ஸ் மருந்து தயாரிக்கிறதுக்கும் இந்த ஆயில் சீட்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிரவுண்ட்நட் தான் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிக அளவில் விளையக்கூடிய ஆயில் சீட். ஓகேவா, மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஆல் ஏரியாஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு. வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம் அண்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா, அதாவது சில இடங்கள் தர்மபுரி, கூடலூர் இங்கே எல்லாமே பார்த்தீங்களா ஓரளவுக்கு இங்கே கம்மியான மேஜர் ப்ராடக்ட் எங்கே அப்படின்னா வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், புதுக்கோட்டை. மைனர் ப்ராடக்ட்ஸ் எங்கன்னா தர்மபுரி, கூடலூர், பெரம்பலூர் அண்டு மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, கோகனட் பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சுகர் கேன். எங்கெல்லாம் பேடி நல்லா கல்டிவேட் ஆகுதோ அந்த ஏரியாக்கள் எல்லாமே கண்டிப்பாக என்ன கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா சுகர் கேன் நல்லா கல்டிவேட் பண்ண முடியும். அதே மாதிரி மில்லட்ஸும் பல்சஸும் எங்கெல்லாம் நல்லா கல்டிவேட் ஆகுதோ அந்த சேம் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம் ஆயில் சீட்ஸு கண்டிப்பாக நல்ல அளவில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால கல்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ சுகர் கேன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேஷ் கிராப் ஆஃப் த ஸ்டேட். It is an annual crop. It requires high temperature and heavy rainfall. It grows well in the tropical region. Major sugarcane producing districts are Tiruvallur, Kanchipuram, Vellore, Kudalur, Tiruchirappalli, Coimbatore, Erode and Tirunelveli. Okay. அதே மாதிரி சுகர் கேன் எப்படி நான் சொன்ன மாதிரி பேடிக்கு எப்படி ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ் டு 36 செல்சியஸ்ல எப்படி க்ரோத் ஆகுதோ அதே மாதிரி தான் சுகர் கேனும். இதுக்கு என்ன அதிகமாக தேவைப்படும் வாட்டர். ஓகேவா, இது வந்து என்ன சொல்ல ஆனுவல் கிராப். அது பேடி வந்து 3 மந்த் கிராப் இருக்கு, அட் த சேம் டைம் 6 மந்த் கிராப் இருக்கு. பட் சுகர் கேன் பார்த்தீங்களா ஆனுவல் கிராப், வருஷத்துக்கு ஒரு முறை தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்ம டிராபிக்கல் ரீஜனில் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா நல்லா கல்டிவேட் பண்ண முடியுது. அதுவும் என்னென்னா மோஸ்ட்லி வந்து கோஸ்டல் ஏரியாஸ். இந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே என்ன அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சுகர் கேன் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் காட்டன். ஸோ காட்டன் இஸ் a ஃபைபர் அண்டு கேஷ் கிராப். காட்டன் வந்து என்ன சொல்கிறோம் ஃபைபர் அண்டு கேஷ், இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்றது கேஷ் கிராப் பணப்பயிர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு காட்டன் விளையிறதுக்கு என்ன சுட்டபிள் இட் ரெக்வயர்ஸ் பிளாக் சாயில் and long frost free condition and warm and humid weather for its cultivation. காட்டன் விளையிறதுக்கு என்ன கண்டிப்பாக தேவை பிளாக் சாயில். ஏன்னா பிளாக் சாயிலில் என்ன பண்ணும் அந்த வாட்டரை வந்து லேட்டாக அப்சார்ப் பண்ணும். அதே மாதிரி என்ன பண்ணால் அந்த ரிட்டைனிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்களா லேட்டாக தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஏ லூமி நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இந்த கொலன்னு இருக்கணும். அந்த டைப் ஆஃப் சாயில் தான் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா காட்டனுக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா, அதே மாதிரி அதுக்கு தேவையான அந்த மைல்டு டெம்பரேச்சரும் இங்கே இருக்குது. ஓகேவா, ஃப்ரீ கண்டிஷன், வார்ம், ஹியூமிடிட்டி, அதாவது காற்றில் உள்ள ஈரப்பதமும் இருக்கணும். அந்த மாதிரி கிளைமேட் இங்கே இருக்கிறதுனால காட்டன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிக அளவில் நம்ம இங்கே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஹியூமிடிட் வெதர் இந்த இயர்லி ஸ்டேஜஸ் அண்ட் ஹாட் ட்ரை வெதர் டியூரிங் ஹார்வெஸ்ட் பீரியட். அது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பயிர் வரும்பொழுது ஹியூமிடிட் நமக்கு வந்து ஈரப்பதத்துடன் கூடிய சீதோஷ்ண நிலை இருக்கணும். அதுவே ஹார்வெஸ்டிங் டைம் வரும்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது எங்கெல்லாம் அதிகமாக அப்படின்னா கோயம்புத்தூர் அண்டு வைகை, வைப்பார் ரிவர் பேசின், மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம் அண்டு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ஸில் இது அதிக அளவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். டீ, காஃபி, cashew, rubber and cinchona are the major plantation crops of the state.
Tamil Nadu ranked second in area and production of tea in India, next to Assam. Tea plantations are found in the hills of the Nilgiris and Coimbatore. The Nilgiri is the notable region for tea plantation. Coffee plants are grown in the hills of Western Ghats as well as Eastern Ghats. It is also found in the hilly slope of Dindigul, Madurai, Theni and Salem districts. Erkot, Kolli Hills and Kodaikanal are notable for coffee plantation. Tamil Nadu stands second in area and production of coffee next to Karnataka. Rubber plantations are significant in Kanyakumari. Pepper is confined to the warm and wet slopes of eastern and western Ghats of Tamil Nadu. Cashew is extensively cultivated in Kudalur district. Chinkona is planted at heights varying from 1060 to 1280 meters in Anamalai hills. Cardamom estates are located at a few places in the hills of Madurai region at an elevation of 915 to 1525 meters. Plantation crops. இது எதெல்லாம் plantation crops? Tea, coffee, cashew, rubber and chincona. இதுதான் major plantation crops. தமிழ்நாடு பார்த்தீங்களா செகண்ட் இந்த plantation crops cultivate பண்றதுல செகண்ட் இருக்கு. அதாவது டீல in area plantation of tea in India next to Assam. ஓகேவா, அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியா டீ அதிகமா கல்டிவேட் பண்றது எங்க அப்படின்னா தமிழ்நாடு தான், எக்ஸ்பெஷலி எங்க நீல்கிரிஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி காஃபி பிளான்டேஷன்ஸ் எங்க பண்றோம்? வெஸ்டர்ன் காட்ஸ் as well as ஈஸ்டர்ன் காட்ஸ். அந்த ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் அதிக அளவில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காஃபியை வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம், அது சேலத்தில் பார்த்தீங்களா ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், கொடைக்கானல், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப நோட்டபிள், சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்டேஷனை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன் ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காஃபி நெக்ஸ்ட் டு கர்நாடகா. டீலையும் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியான செகண்ட் பிளேஸில் இருக்கோம். காஃபி பிளான்டேஷன் க்ரோத்லையும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு அடுத்தபடியான செகண்ட் பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகே, பெப்பர் ஆல்சோ. ஓகேவா, பெப்பர்னா என்னது? மிளகும் எங்க அதிகமா விளையுது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல. கேஷ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்திரி எங்க அதிகமா அப்படின்னா கூடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதிக அளவுல வந்து கல்டிவேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சின்கோனாவும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணிட்டு தான் நம்ம இருக்கிறோம். டான் டீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த டான் டீ தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் is one of the biggest black tea producers in India with high quality colonial tea. The plantation spreads over nearly 4,500 hectares. Tamil Nadu Dairy Development Corporation Limited was transformed into the newly registered Tamil Nadu Cooperative Milk Producers Federation Limited, popularly known as OVIN. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டான் டீ அப்படின்னு என்ன இருக்குன்னா தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னா டீ பிளான்டேஷன் டீ அந்த இதை அவங்களே வாங்கி மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ் இன் இந்தியா வித் ஹை குவாலிட்டி கர்னல் டீ. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி. அதே நேரத்தில் ப்ரைஸ் பார்த்தீங்களாலும் நமக்கு ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஹெக்டார்ஸ்? 4,500 ஹெக்டார்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த டீ பிளான்டேஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேம்.